இந்த திருநீற்று பச்சிலை செடி 3 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில் குப்பைக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டியில் வச்சேன். நல்லா பெருசாகிடுச்சு. கீழே இலைகள்லாம் மஞ்சளாகி விதைகளும் நல்லா வாடி போயிடுச்சு. இந்த விதைகளை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வாட்டரில் போட்டு நம்ம குளித்தோன்னா நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் மண் கலவுமே ரொம்ப இறுகி போயிருந்துச்சு. ஸோ அந்த பாட்டு தனியாக மண் தனியாகவே வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு இறுகி போயிருந்துச்சு. அது இப்படியே வைக்க முடியாது. ஸோ புதினாவும் இன்னொரு டப்பில் இருந்துச்சு. ஸோ இந்த புதினாவை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இதில் இருந்த மண்ணையும் அதோட ஆட் பண்ணிட்டேன். நம்ம சாமந்தி நாற்றுகள் டெம்பரரியாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டப்பாவில் ட்ரைனேஜ் ஹோல் போடாததுனால ரொம்ப தண்ணி சேர்ந்து சேர்ந்து அந்த மண்ணே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் கலராக இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸ்மெல் வந்துச்சு. அதில் கையே வைக்க முடியல. களைக்கொத்து வச்சு தான் நான் மிக்ஸே பண்ணேன். ஸோ வீட்டில் இறுகி கிடந்த எல்லா மண் தொட்டியுமே எடுத்து கவுத்து போட்டு அது கூட மணல், இன்னும் கொஞ்சம் செம்மண் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு புது மண் கலவையாக மாற்றிட்டேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு தானே பார்க்குறீங்க. இன்னும் 3 கலர் சாமந்தி நம்ம ரீபாட் பண்ணவே இல்லை. ஃபைனலி 40 சாமந்தி நாற்றுகளை பக்கத்தில் கேட்டவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் ஒரு 14 பாட் ஃபுல்லாக ரீபாட் பண்ணியாச்சு. எப்படா முளைச்சி பூ பூக்கும் அப்படின்னு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காத்துட்ருக்கேன். இந்த 20 ரூபீஸ் பாட்டில் இந்த சாமந்தியை பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாய்.